அந்த சித்திரகேது மகாராஜனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வர்றது விருத்ராசுரன் அப்படின்றவனுடைய அவதாரத்தை பத்தி அவனுடைய சரித்திரத்தை பத்தி வரும். ஸோ அந்த விருத்ராசுரனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். இன்னும் சொல்ல போறோம் அப்படின்னா அசுரனா இருக்கக்கூடிய அவன் எப்படி கடைசியில நம்ம அவனுக்கு அந்த கோபி பாவம், கோபியர்களை போன்ற அந்த விரக பாவம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ரஹஸ்பதி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவர்களுடைய புரோஹிதன், தேவர்களுடைய குரு. அந்த ப்ரஹஸ்பதி என்ன பண்றார், ஒரு முறை இந்திரன் சரியா மரியாதை கொடுக்கல, அவமானப்படுத்திட்டார். எப்ப அவமானம் நடக்குதோ அந்த இடத்துல இருக்க போறது கிடையாது, பக்தர்கள் இருக்க போறது கிடையாது. சோ அதனால என்ன பண்றாரு, ப்ரஹஸ்பதி உடனே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ப்ரஹஸ்பதி எல்லாரும் தேடுறாங்க, தேவர்கள் எல்லாம் தேடுறாங்க, தேடியும் கிடைக்கல. சோ பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா தேவர்களுடைய கண்களுக்கு கூட ஒரு சில சமயம் புலப்படாம போயிருவாங்களாம். பக்தர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி தேவர்களும் தேடி ப்ரஹஸ்பதி அப்படின்றவர் கிடைக்காம போயிட்டார். சோ எப்படி குரு அபராதம் பண்ணதுனால குரு தன்னை விட்டு போயிட்டார் அப்படின்ற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃபினிஷ் திஸ் டாபிக். ஓகே, எனக்கு தெரியல இது நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, நான் சொல்றேன். நான் பேசின விஷயத்துக்கு அப்புறம் நீங்க இந்த விஷயம் தெரிந்த கதையும், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை இல்லையா, இதுல தெரியாத தத்துவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ அப்படி இந்த ப்ரஹஸ்பதியை அவமானப்படுத்ததுனால அவர் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் போய் பிரம்மதேவர்கிட்ட முறையிடுறாங்க, எங்களுக்கு குரு இல்லாம இருக்க முடியாது, குருனுடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு சொல்றார், நமக்கு விஸ்வரூபன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த விஸ்வரூபன் பயங்கரமான யோகி. சோ அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்ண, தஞ்சம் அடைங்க, அவரை நீங்க குருவா ஏத்துக்கோங்க சொல்லி சொல்றார். இந்த விஸ்வரூபன் யாரு அப்படின்னா துவஷ்டா அப்படின்றவருக்கும் ரச்சனா அப்படின்றவருக்கும் பிறந்த மகன் தான் இந்த விஸ்வரூபன். துவஷ்டா அப்படின்றவர் தேவ குலத்துல வரக்கூடியவர், தேவர்களுடைய ஒரு ரிஷின்னு சொல்லி சொல்றான். இந்த ரச்சனா அப்படின்றவங்க தைத்தியர்கள், அதாவது அசுரர்களுடைய வழி வந்த ஒரு பெண். அப்ப தேவனுக்கும் அசுரனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை அப்படின்றவன் விஸ்வரூபன். சோ இந்த விஸ்வரூபனுடைய கருணையினால இந்திரன் என்ன பண்றான், நாராயண கவச்சம் அப்படின்ற மந்திரத்தை பெற்று ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வரும்போது இந்த தேவர்கள் அசுரர்களை வென்றார்கள் அப்படின்ற சரித்திரம் பார்த்திருக்கும். அதற்கப்புறம் என்ன பண்றார், இந்த விஸ்வரூபனை தங்களுடைய குருவாக, குலகுருவாக எடுத்துக்கிட்டு வழிபட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஸ்வரூபன் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா அவர் ரெண்டு பட்சமா இருக்கார். ஒன்று தேவர்களுக்கும் நல்லது பண்றார், அதே சமயத்துல அசுரர்களுக்கும் நல்லது பண்றார். அவர் செய்யக்கூடிய யஜ்யத்துல தேவர்களுக்கு ஹவிஸ் பாகத்தை கொடுக்கிறார், அசுரர்களுக்கும் ஹவிஸ் பாகத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவர் ரெண்டு குலத்தையும் சேர்ந்தவர். அப்பா தேவர், அம்மா தேவர் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்னா நம்ம தேவர் கிடையாது. சோ டெமிகாட்ஸ், தேவர் குலத்தை சேர்ந்தவங்க. அம்மா அசுர குலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த இருக்கிறதுனால ரெண்டு பேரும் தன்னுடைய தாத்தா அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கு என்ன பண்றாரு, மாற்றி மாற்றி எங்க ஹவிஸ் பாகத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்தா இந்திரன் ஒரு முறை பார்த்துட்டு என்ன பண்றா, இந்திரனுக்கு கோவம் வந்துடுச்சு. தனக்கு உதவி பண்ணார் அப்படின்ற கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது, தன்னுடைய குரு அப்படின்ற மரியாதை கிடையாது, தன்னை விட சக்தி வாய்ந்த நபர் அப்படின்ற பயம் கிடையாது, எல்லாத்துக்குமே அவர் ஒரு பிராமணர் அப்படின்ற ஒரு வேத ஞானம் கூட இல்லாம என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த விஸ்வரூபனுடைய 3 தலையை கொய்தார். விஸ்வரூபனுக்கு 3 தலைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. எதனால 3 தலை அப்படின்னா, ஒன்று சோமபீதம். சோமபீதம் அப்படின்னா தேவர்கள் கொடுக்கக்கூடிய சோமபானத்தை குறிக்கக்கூடியவர். இன்னொன்னு சுராபீதம். சுராபீதம் அப்படின்னா அசுரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுரா அப்படின்ற ஒரு பானத்தை குறிக்கக்கூடியவரா இருக்கார். இன்னொன்னு அன்னாதம், நம்மளை போல அன்னம் சாப்பிடக்கூடிய ஒரு முகமா இருக்கு. இப்படி 3 விதமான முகம் வச்சிருக்காரு. ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விதமான முகம் தோன்றும் சொல்லி சொல்றாங்க. சோ அவர் எங்க பண்ணிட்டு இருக்கோம், இந்த 3 முகத்தோட இருக்கார். அந்த 3 முகத்தை என்ன பண்றார் அப்படின்னா இந்திரன் வெட்டிட்டார். வெட்டின பின்னாடி இந்த பிரம்மஹத்தி அப்படின்ற ஒரு பாபம் இந்திரனை சூழ்ந்து கொண்டது. ஏன்னா ஒரு பிராமணனை கொன்ற பாபம் இந்திரனை அடைந்தது. இதனால இந்திரன் பரிகாரம் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன பண்றார், இந்திரன் தன்னுடைய பாபத்தை 3, அதாவது 4 விதமா பிரிச்சு கொடுக்கிறார். ஒன்று பூமிக்கு, இன்னொன்று மரத்திற்கு, மூன்றாவது பெண்களுக்கு, நான்காவது தண்ணீருக்கு, 4ஆ பிரிச்சு கொடுக்கிறார். சோ அதுல பூமிக்கு பிரிச்சு கொடுக்கும் போது யாரும் சும்மா எல்லாம் பாவத்தை வாங்கிக்க மாட்டாங்க, கஷ்டத்தை வாங்கிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு வரம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சாபத்தையும் வாங்கிப்பாங்க.
சோ அப்படி என்ன வரம் வேணும், என்ன சாபம் கொடுக்கப்பட்டது சொல்லி கேட்கும்போது பூமிக்கு என்ன பண்றார், தன்னுடைய பாபத்தை கொடுக்கிறார். சோ கொடுக்கும்போது அந்த பூமியில ஒரு பகுதி என்ன ஆயிடுது அப்படின்னா பாலைவனமா மாறி போயிடுது சாபத்தினால. இந்திரனுடைய அந்த பாவம் அப்படின்ற அந்த சாபத்தை பெற்றதுனால பூமியில ஒரு பகுதி நமக்கு இன்னைக்கும் நாம் பார்க்கக்கூடிய பாலைவனமா மாறி போயிடுச்சு. பூமிக்கு என்ன வரம் கிடைச்சது அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய குழிகள் எல்லாமே தண்ணீரால் நிரப்பப்பட்டு குளங்களாகவும் ஏரிகளாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு வரம் அப்படின்றது பூமிக்கு கிடைச்சது. ரெண்டாவது மரம். மரத்திற்கு கிடைச்ச அந்த பாப விளைவுகள் என்ன ஆனது அப்படின்னா மரத்தினுடைய பாலா மாறினது. சோ மரத்தினுடைய பால் அப்படிங்கிறது விஷத்தன்மை கொண்டது. அது உகந்தது கிடையாது, நம்முடைய உணவிற்கு உகந்தது கிடையாது. இது அதனுடைய பாபம். அதனுடைய புண்ணியம் என்ன அப்படின்னா நீங்க மரத்தை எவ்வளவு வெட்டினாலும் கிளைகளை வெட்டி விட்டா அப்படின்னா மறுபடியும் கிளைகள் தளர்ச்சி வந்துடும். இது அதை செஞ்ச புண்ணியம் இல்ல, அது பெற்ற ஒரு வரம், இந்திரன் கிட்ட இருந்து பெற்ற வரம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள். பெண்களுக்கு அந்த இந்திரனுடைய பாபம் அப்படிங்கிறது பிரிச்சு கொடுக்கப்பட்டது. அதனால பெண்களுக்கு 3 நாட்கள் அவங்க விளக்கம் வீட்டுல இருந்து விலகி இருப்பாங்க, அசுத்தமான சமயமா இருப்பாங்க. இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன அப்படின்னா அவங்க எவ்வளவு தடவை அனுபவிச்சாலும் அவங்களுடைய ஆசை குறையாது, என்னைக்கும் ஆசை இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ இது அவங்களுடைய வரம், இல்லைன்னா அவங்க பெற்ற ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். 4வது வரம் தண்ணீர். சோ தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளோடு சேர்ந்தாலும் அந்த பொருளை கரைச்சிடும். இது தண்ணீருடைய வரம். அதனுடைய சாபம் என்ன அப்படின்னா தண்ணீரில் ஏற்படக்கூடிய நீர்க்குமிழிகள். எந்த தண்ணீர நீர்க்குமிழிகள் இருக்கோ அது பூஜைக்கு உகந்தது கிடையாது, எந்த விதமான நல்ல காரியத்துக்கு உகந்தது கிடையாது. இது அதனுடைய சாபம் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படியாக இந்திரனுடைய அந்த பாப விஷயமானது 4 விதமா பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு இப்ப துவஷ்டா அப்படின்றவருக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா தன்னுடைய மகன் விஸ்வரூபன் இந்திரா தேவர்களுக்கு உதவி பண்ணார். உதவி செஞ்சவன் என்ன பண்ண, இந்த இந்திரன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம மரியாதை இல்லாம வேத கோட்பாடு தெரியாம கொண்டுட்டார். பிராமணனான விஸ்வரூபனை கொண்டுட்டார். சோ இதனால கோவப்பட்டு துவஷ்டா அப்படின்றவர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த யஜ்யத்தினால எப்படியாவது இவனை கொண்டுடணும், இந்திரனை கொண்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட யஜ்யம் செய்ய ஆரம்பிக்கிறார். சோ இந்த யஜ்யத்தை செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, ஏன்னா யஜ்யம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சேர்ந்த யஜ்யம் சொல்லி சொல்றோம். அதாவது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருள், நம்முடைய காலம், செய்யக்கூடிய நபர், அதற்கும் மேல நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரம் எல்லாம் முக்கியமா இருக்கணும். இதுல ஏதாவது தப்பு போனாலுமே யஜ்யத்தில் நம்மளுக்கு தவறான விளைவு கொடுத்துரும். சோ அதுல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்திர சத்ரோஹோ அப்படின்னு சொல்றதுக்கு இந்திர சத்ரோஹோ விவர்தஸ்வ அப்படின்ற மந்திரம். இந்திர சத்ரு அப்படின்னு சொல்லும் போது இந்திரா சத்ரோஹோ விவர்தஸ்வ அப்படின்னு மந்திரத்தை சொல்லிட்டேன். ஒன்னும் தப்பா சொல்ல, இந்திர அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்திரா சத்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து சொல்லிட்டார். அப்படி சொல்லும் போது இந்திரனுடைய பகைவன், இந்திரனை அழிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுக்கு பதிலா அவர் சொன்ன மந்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்திரனால அழிக்கப்படக்கூடிய, இந்திரனால கொல்லப்படக்கூடிய அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. சம்ஸ்கிருதம் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். ஒரு எழுத்து நெடிலாவோ குறிலாவோ சொன்னோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தமே வேறையா மாறி போயிடும். உதாரணத்துக்கு கிருஷ்ணா கிருஷ்ண அப்படின்னா நம்மளுடைய கிருஷ்ணர். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அது திரௌபதியினுடைய பெயரா மாறி போயிடும். அதே போல பக்தி வேதாந்த அப்படின்னா பக்தியினுடைய வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம், பக்தியினுடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். பக்தி வேதாந்த அப்படின்னா குருட்டு வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம். சோ சம்ஸ்கிருதத்துல என்னைக்குமே அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த இந்திரனை கொள்வதற்காக என்ன பண்ண இந்த துவஷ்டா அப்படின்றவர் யஜ்யம் செய்யறார். அந்த யஜ்யத்துல தவறா உச்சரிச்சதுனால இந்திர சத்ரோஹோ விவர்தஸ்வ அப்படின்னு சொல்றதுக்கு இந்திரா சத்ரோ விவர்தஸ்வ அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்திரனால கொல்லப்படக்கூடிய அந்த பிருத்ராசுரன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ரூபம் அந்த யஜ்யசாலையிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. ரொம்ப பெரிய ரூபமா இருக்காரா, வானத்தை விழுங்கக்கூடிய அளவுல அவருடைய நாக்குனால எல்லா நட்சத்திரங்களையும் சாப்பிடக்கூடிய அளவுல என்ன பண்றாரு, அந்த ரூபமானது பெரிதாக, மிகவும் பெரிதாக வளர ஆரம்பிக்குது. சிகப்ப நிறத்துல இருக்கார். கண்கள்லாம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போல அவருடைய கண்கள் இருக்கு. சோ அப்படிப்பட்ட அவர் என்ன பண்றாரு, பிறந்த உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கம் என்ன பண்றாரா ஓட ஆரம்பிக்கிறாரு இந்த விருத்ராசுரன்.
விருத்ர அசுரன் அப்படின்னா தன்னுடைய ரூபத்தினால உலகத்தையே மறைத்து அனைத்தையும் அழிக்கக்கூடியவர் தான் விருத்ராசுரன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம். சோ அந்த விருத்ராசுரன் தோன்றிய பிரகாரம் தோன்றிய உடனே தேவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பகவான் கிட்ட. அதுல குறிப்பா 23 இந்த உலகத்தினுடைய 23 மூலப்பொருட்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்குது. பகவானே, நாங்க உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண வரோம். ஏன்னா நாங்க தேவர்கள் கிட்ட போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது, தேவர்களை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தேவர்கள் எல்லாமே கூட இப்ப பயந்துட்டு இருக்காங்க. உண்மையில ஒருத்தனுக்கு ஒரு பெரிய சமுத்திரத்தை கடக்கணும் அப்படின்னா நாய் வாழை பிடிச்சிக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. நாய் வாழை பிடிச்சிட்டு எந்த சமுத்திரத்தையும் கடக்க முடியாது. நாய் நீந்திட்டு போதுன்னு சொல்லிட்டு நாமும் நாய் வாழை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நாமும் சமுதிரத்தை கடந்துருவோம் அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயம். சோ அதே போல இந்த உலகத்துல யாராவது தேவர்கள் கிட்ட வழிபாடு செய்து அதன் மூலியமா நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம், இல்ல நம்ம துன்பத்துல இருந்து வெளியில வரலாம் நினைச்சோம் அப்படின்னா அது நாய் வாழை பிடித்து கொண்டு சமுதிரத்தை கடப்பதற்கு சமம். அதனால நாங்க தேவர்கள் கிட்ட போக மாட்டோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா மத்ஸ்ய ரூபத்துல வந்து எல்லா ரிஷிகளையும் காப்பாத்திருக்கீங்க உலகம் அழியும் போது. அதே போல பிரம்மதேவர் ஒரு சமயத்துல என்ன ஆறு அப்படின்னா பெரிய காற்று அடிக்குது. அந்த காற்றுல பிரம்மதேவர் என்ன பண்றாரு, தபஸ்யத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அவருடைய தாமரை மலர்ல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பகவான் வந்து அவரை பாதுகாத்து மேல உட்கார வச்சாங்க. சோ இப்படி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அநேகமான ரூபங்களை எடுத்து எங்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கீங்க. அதனால எங்களை நீங்க இந்த முறை காப்பாற்றுங்க. எங்களுடைய அறியாமையினால நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்க தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம். நான் தான் இந்த உலகத்தை உருவாக்குறேன், இந்த உலகத்துல நான் சுதந்திரமானவன், எனக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையில எல்லாமே நீங்க தான் உருவாக்குறீங்க, எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதுதான், நாங்களும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் தான் அப்படின்ற அந்த ஞானத்துக்கு வர்றதுதான் உண்மையான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியாக பகவானுடைய சரித்திரத்தை பத்தி அவங்க பகவானுடைய விஷயங்களுக்காக பகவானுடைய கருணைக்காக என்ன பண்றாங்க, அவங்க வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ வேண்டிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் அந்த இடத்துல தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பகவானுடைய தோற்றத்தை இங்க ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறாங்க. நமஸ்தே யஜ்ஞ வீர்யாய வசயே உத தேய நமஹ நமஸ்தே ஹி அஷ்டசக்ராய நமஸ்பிருஹ ஹுதாயத அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய அந்த ரூபத்தை தேவர்கள் எல்லாமே வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவருக்கு எந்த விதமான பௌதிகமான உடலும் கிடையாது. சோ பௌதிகமான உடல் கிடையாது அப்படின்னா அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு எதுவும் கிடையாது. இருந்தால் என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் எல்லா கடமையும் செய்யறார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச கர்மணின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் இந்த உடல் இருக்கு. உடல் இருக்கலாம், நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா நம்முடைய கடமையை செஞ்சுதான் ஆகணும். ஆனா பகவானுக்கு நம்மை போன்று ஜட உடல் கிடையாது. ஜட உடல் கிடையாது அப்படின்னா அவருக்கு எந்த கர்மமும் கிடையாது. கர்மம் இல்லை அப்படின்னா அவர் எந்த செயலும் செய்ய வேண்டிய கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றார், அவர் எல்லா செயல்பாடுகளையும் பண்றார். அப்படிப்பட்ட ஒரு பகவான் அப்படின்னு தான் பகவானை பத்தி இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, எங்களுடைய உதவிக்காக மறுபடியும் வந்து நிக்கிறீங்க. அதனால இப்ப எங்களுடைய பிரச்சனை இந்த விருத்ராசுரன், தயவு செஞ்சு இந்த விருத்ராசுரனை எப்படியாவது கொன்னுடுங்க அப்படின்ற தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பண்ணோடனே பகவான் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு பகவான் சொல்றார், அப்பா ஒருவன் வந்து பக்தியினால என்னை திருப்திப்படுத்த முடியும், அந்த திருப்தி அடைஞ்ச என்னை வந்து ஒருவன் தரிசனம் பண்ண முடியும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க. இந்த ஞானம் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரும் பேசுனீங்கல்ல பகவான் தான் எல்லாத்தையும் உருவாக்குவார், பகவானுடைய சந்தோஷத்துக்கு தான் எல்லாமே இருக்கு, நானும் பகவானை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நீங்க என்னுடைய குணத்தை பற்றி என்னுடைய புகழை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. உண்மையானுமே இந்த ஞானம் உங்களுக்கு இருந்திருந்தா அப்படின்னா நீங்க மோட்சம் அடைஞ்சிருக்கலாம். இந்த ஞானம் உங்களுக்கு வெறும் ஏட்டறிவாதான் இருக்கு. இந்த ஞானத்தை நீங்க இன்னும் உணரவே கிடையாது. யார் ஒருவனுக்கு இந்த ஞானம் இருக்கோ அவன் எப்ப என்ன நினைச்சுட்டே இருப்பான், என்ன மட்டும்தான் என்னைக்கும் வேண்டுவானே தவிர இந்த ஞானத்தினால அவன் பக்தி சேவை அடைவானே தவிர உங்களை போல பிரார்த்தனை பண்ண மாட்டான். நீங்க எப்படிப்பட்ட பிரார்த்தனை பண்றீங்க பாருங்க. என்ன பகவான்னு சொல்லி சொல்றீங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி சொல்றீங்க, நான் தான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் சொல்லி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தனியா என்கிட்ட வந்து என்னை மட்டும் காப்பாத்துங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றது நீங்க பேசக்கூடிய விஷயத்திற்கு முரண்பாடா இருக்கு. ஏன்னா நான் காப்பாற்றோன்ற நம்பிக்கை இருந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கிட்ட வந்து கேட்கவே மாட்டீங்க.
மறுபடியும் மறுபடியும் கேட்க மாட்டீங்க. அதே போல நாங்க எல்லாரும் உங்களுடைய குழந்தைகள், இந்த ஆத்மா எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என் ஆத்மாவை நான் காப்பாத்த போறேன் இல்லையா? அதனால நீங்க இத தெரியாம நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னது? உங்களுக்கு இன்னும் புரியவே இல்ல. நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க அப்படிங்கிறதே புரியல அப்படின்ற விஷயத்த சொல்றேன். சோ இந்த விஷயம் தான் நாமும் கவனிக்க வேண்டியது. நாம என்ன பண்றோம்? பக்தி சேவை அப்படின்ற பெயர்ல நெறைய விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கோம். பட் உண்மையில அத புரிஞ்சு செய்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சோ பக்தி பக்தி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பட் பக்தியினுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சு உண்மையாலுமே நான் பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பிரபுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? பிரபு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் நம்ம தலைவர் அப்படின்னு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரபுனா ஹே நாதா, ஹே தலைவான்னு அர்த்தம். பட் என்ன சொல்றோம்? ஹே ஹரே கிருஷ்ணா பிரபு செய்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுறோம் இல்லையா? பிரபுன்ற வார்த்தைக்கும் அவர் திட்டுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் முதலாளி, என்ன முதலாளி அடி வாங்குறீங்களா இல்லையா? சும்மா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி. என்ன குரு, நம்ம குரு கிட்ட போய் என்ன குரு மகாராஜ் நான் சொல்றது கேக்குறீங்களா இல்லையா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? குரு அப்படின்னாவே நம்ம அவரை உயர்ந்த நபரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சு பேசணும். இல்லைன்னா அது வெறும் வாய் சொல்லா போயிடும். சோ அதான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, தான் பகவான் சொல்றாரு இங்க. நீங்க நிறைய பிரார்த்தனை பண்றீங்கப்பா, ஆனா பிரார்த்தனையில ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கும் உங்களுடைய வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க பாருங்க, என்ன என்ன கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. என்னை வழிபடுவதன் மூலமாக ஒருத்தனுக்கு என்ன வேணா கிடைக்கும். ஆனா என்னுடைய தூய பக்தன் என்ன தவிர வேற எதுவும் கேட்க மாட்டான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்கிட்ட பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு ஒரு கஞ்சன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பௌதிகவாதி என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனுபவிக்க வேண்டிய நிறைய விஷயத்த கேட்டுட்டு இருப்பான். எனக்கு இத குடு, அத குடு, இத குடுன்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா இந்த பௌதீக விஷயங்கள் ஒருத்தனை திருப்திப்படுத்த போறது கிடையாது. அதனால இந்த பௌதீக சுகம் அப்படிங்கறத நான் கொடுக்க மாட்டேன். அத குடுத்தேன் அப்படின்னா, என்னை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. எப்படி ஒரு தாயே தன்னுடைய குழந்தைக்கு விஷத்த குடுக்க மாட்டாளோ, எப்படி ஒரு மருத்துவர் தன்னுடைய நோயாளிக்கு தனக்கு தெரிஞ்சே ஒரு தீய உணவை தரமாட்டாரோ, அது போல ஒரு புத்திசாலி என்னைக்குமே ஒரு நபரை வந்து பௌதீகத்துல முன்னேறுவதற்கோ, பௌதீகத்துல சுகமா இருக்கிறதுக்கோ உந்துதல் படுத்த மாட்டார். அப்படி செஞ்சாரு அப்படின்னா, அவரை விட முட்டாள் யாரும் கிடையாது. அதனால இந்த வரத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டான். சோ பகவான் கிட்ட அவங்க கேட்க வந்த விஷயம் என்ன? பகவான் நேரடியா பார்த்துட்டாங்க. நேரடியா பார்த்தும் கூட அவங்களுக்கு பகவான் மேல நம்பிக்கை வரல. பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. பகவானை பார்க்கணும் அப்படின்ற கூட அவசியம் கூட கிடையாது. பகவானுக்கு கண்டிப்பா தெரியுமே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பகவான் கிட்ட சொல்லிதான் அவருக்கு தெரியணும் அப்படின்னா அது நம்முடைய அறியாமையை காட்டுது இல்லையா? பகவானுக்கு தெரியல, நான் போய் சொல்றேன், என்னுடைய கஷ்டத்தை போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். தேவையே இல்லையே, பகவானுக்கே தெரியுமே நம்முடைய கஷ்டம் என்ன இருக்கு, நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியுமே. சோ நம்ம சொல்லிக்கிறதே ஒரு அறியாமை தான். பக்தர்கள் அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா போய் கேட்டு கூட மாட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு கூட மாட்டாங்க. அப்படி கேட்டாருன்னா அவர் உண்மையில அறியாமலாம் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி இங்க அந்த தேவர்கள் கிட்ட பகவான் சொல்றார், நீங்க என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க, என்ன தரிசனம் பண்ண பின்னாடி கூட உங்களுக்கு என்னுடைய மகிமை புரியாம மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்கிட்ட ஒரு வரம் கேட்கறீங்க. எப்படிப்பட்ட வரம் கேட்கறீங்க? ஒரு பக்தனை கொல்ல சொல்றீங்க. விருத்ராசுரன் என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தனே என்கிட்ட கொல்ல சொல்றீங்க. அது என்னால சாத்தியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, போய் ததீச்சி அப்படின்ற ஒரு ரிஷி இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க சொல்லி சொல்லிட்டேன். ததீச்சி யாரு அப்படின்னா, துவஷ்டா இருக்கார் இல்லையா? துவஷ்டா அவனுடைய குரு ததீச்சி. அதாவது விஸ்வரூபனை தான் இந்திரன் கொன்னார். அந்த விஸ்வரூபனை கொல்றதுதான் துவஷ்டா யஜ்யம் பண்றார். அந்த யஜ்யத்துல இருந்தா விருத்ராசுரன் தோன்றுறான். அந்த துவஷ்டாவுடைய குரு தான் யாரு? இந்த ததீச்சி. இந்த ததீச்சின்றவர் யாரு அப்படின்னா, இவர் தான் வந்து இந்த நாராயண கவச்சத்தை துவஷ்டாக்கு சொல்லி, துவஷ்டா வந்து விஸ்வரூபனுக்கு சொல்லி, விஸ்வரூபன் இந்த நாராயண கவச்சத்தை உபயோகப்படுத்தி இந்திரனுக்கு சொல்லி கொடுத்து இந்திரன் வெற்றி பெற்றான். சோ இந்த நாராயண கவசத்தை இந்த ததீச்சி அப்படின்ற ரிஷி வந்து தினசரி சொல்லிட்டே இருப்பார். அதனால இந்த நாராயண கவச்சத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நாம் இந்த நாராயண கவச்சத்தை தினசரி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள், மனசுல இருக்கக்கூடிய உபாதைகள், நம்முடைய சத்துருக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அப்படின்றது அர்த்தம். அதுக்காக சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் இப்பதான் சொன்னார் இல்லையா? என்னுடைய ரூபத்தையோ, என்னுடைய தியானத்தையோ, என்னுடைய பக்தியவோ உங்களுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்காகவோ, இல்ல பௌதிக முன்னேற்றத்திற்காகவோ, இல்ல பௌதிக இன்பத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடாது. அது முட்டாள்தனமான விஷயம் சொல்லிட்டார். சோ அதனால நாம் நாராயண கவச்சத்தை பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லுமே தவிர, இது என்னுடைய சத்ரு எல்லாத்தையும் அழிச்சிடும், இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், எனக்கு நல்ல வலிமையை கொடுக்கும் அப்படின்ற
எண்ணத்தோட சொல்லக்கூடாது. பட் சொன்னா கண்டிப்பா அந்த பலனும் கிடைக்கும். சோ இங்க என்ன பண்றார், அந்த ததீச்சி என்ன பண்றார் அப்படின்னா, இந்த நாராயண கவசத்தை நன்று கற்றவரா இருக்கார். ஒருமுறை என்ன பண்றாங்க, இந்த அஸ்வினி குமாரர்கள்லாம் போயிட்டு 2 பேரும் போய் ததீச்சி கிட்ட கேட்கறாங்க, எனக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, கேட்கறாங்க. அப்ப ததீச்சி ரொம்ப பிஸியா இருக்கார். அவர் சொல்றார், நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கப்பா, நான் அப்புறம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்திரன் வரா. இந்திரன் வந்து ததீச்சி கிட்ட சொல்றான், இந்த அஸ்வினி குமாரர்கள்லாம் வெறும் மனிதர்கள் தான், அவங்க வெறும் தேவர்களுக்குள்ளார வெறும் பிசிஸ்ட் தான், அதாவது வெறும் டாக்டர்ஸ் தான், வைத்தியர்கள் தான், அவங்க ஒன்றும் பெரிய தேவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அவருக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்க கூடாது, நாராயண கவசத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறாங்க இந்திரன். ததீச்சிக்கு இப்ப குழப்பம், கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்லிட்டு வர போறான், ததீச்சி கிட்ட சொல்லிட்டு போறான். ரொம்ப போக்கிரி பையனா இருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வினி குமார்கள் மறுபடியும் வந்து கேட்கறாங்க, எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட பின்னாடி ததீச்சி சொல்றார், நான் ஞானத்தை கொடுத்தேன் அப்படின்னா இந்திரன் வந்து தலையை வெட்டிடுவோம்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அஸ்வினி குமார்கள் சொல்றாங்க, சரி தலையை தானே வெட்டும்னு சொல்லி சொல்றாரு, நாங்களே வெட்டிடுறோம். நாங்களே வெட்டிட்டு உங்களுக்கு குதிரையினுடைய முகத்தை கொடுக்குறோம். அந்த குதிரையுடைய முகத்துல எனக்கு இந்த விஷயத்தை, எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க, நாராயண கவசம் அப்படின்னு ஞானத்தை கொடுங்க. அதை வாங்கிய பின்னாடி என்ன பண்றோம், அந்த குதிரையோட தலையை எடுத்துட்டு மறுபடியும் உங்க தலையை வச்சு கொடுத்துறோம், எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய உண்மையான தலையை வெட்டிட்டு ஒரு குதிரை தலையை வைக்கிறாங்க. அந்த குதிரை தலையெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார் அஸ்வினி குமார்களுக்கு. அஸ்வினி குமார்கள் பெற்ற பின்னாடி என்ன பண்றாங்க, மறுபடியும் அவருக்கு தன்னுடைய பழைய தலையை வச்சு கொடுத்துட்டாங்க. வச்சு கொடுத்த பின்னாடி அவருக்கு பேரு அஸ்வசிரஸ் அப்படின்ற பெயரும் கிடைச்சது ததீச்சிக்கு. சோ அப்படிப்பட்ட அஸ்வசிரஸ் கிட்ட, இந்த ததீச்சி கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க போய் இந்த அவருடைய எலும்பை போய் கேளுங்க, அவருடைய எலும்புனால உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதத்தினால நீங்க விருத்ராசனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். சொல்லும் போது கடைசியில சொல்றார், அந்த விருத்ராசனுடைய பக்தன், அவன் நினைச்சான் அப்படின்னா 3 உலகத்தையும் அழிச்சிட முடியும். ஆனாலும் அவன் அதை பண்ண போறது கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போங்க, சண்டை போடுங்க, விருத்ராசனன் கண்டிப்பா இறந்து போயிடுவான், அவனுக்கு இருக்கணும் அப்படின்ற ஆசையும் கிடையாது. அதே போல அவன் உங்களை எந்த விதமான துன்பமும் படுத்த மாட்டான். நீங்க போய் ததீச்சி கிட்ட போயிட்டு எலும்பை வாங்குற வழியை பாருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டார். சோ பகவானுக்கு இது பிடிக்கல. பகவான் கிட்ட போய் ஒரு பௌதிகமான ஒரு விஷயம், அவன் அழிச்சிடணும், இவனை கொண்டுடணும், இவனை தீர்த்து கட்டிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா பகவானுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு இல்லையா? ஒரு பெரிய செல்வந்தன் கிட்ட போயிட்டு ஒரு கால்படி தவிடு புண்ணா கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது போல பகவான் கிட்ட போயிட்டு பகவானை கேட்கணுமே தவிர பகவான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அற்பமான விஷயங்களை கேட்கக்கூடாது. ஸோ அப்படி இந்த பகவான் சொன்ன பின்னாடி என்ன பண்றாங்க, இந்த தேவர்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறுபடியும் போறாங்க. போயிட்டு அந்த ததீச்சி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ததீச்சி கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்கணும், போனே உடலை கேட்கணும். யாரு கொடுப்பாங்க, எனக்காக உயிரை கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யாரு உயிரை கொடுப்பாங்க நமக்காக? அதுவும் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் எப்படி கேட்கறது, உயிரை போய் எப்படி கேட்கறது? கேட்கறதுக்காக வெக்கப்பட வேண்டாமா? ஆனா தேவர்களுக்கு அந்த வெக்கம் எல்லாம் கிடையாது. தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதை வேணா செய்ய தயாரா இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேட்கிறவனுக்கு துன்பம் எப்படி தெரிய போகுது, கொடுக்கிறவனுடைய துன்பம் என்ன தெரியும் கேட்கிறவனுக்கு. இதே கொடுக்கிறவனுக்கு கேட்கிறவனுடைய துன்பம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருவான் இல்லையா? இது ரெண்டுமே இருக்கு. சோ அப்ப அந்த ததீச்சி கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஆத்ம ஞானத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க தேவர்கள். இவங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்ப வந்து இந்த வரத்தையே கேட்க மாட்டாங்க, ததீச்சி கிட்ட கேட்கவே மாட்டாங்க, தன்னுடைய உடல் போனா போட்டுவேன்னு விட்டுருவாங்க. ஆனா ஊருக்கு தான் உபதேசம் இல்லையா? சோ தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவனுக்கு தெரியாது தான் எப்ப இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இறப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒருவன் வந்து உயர்ந்த விஷயத்துக்காக இறக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க எங்களுடைய உயர்ந்த காரணத்திற்காக ஒரு அசுரனை கொல்லும், அதற்காக எனக்கு உங்களுடைய எலும்பு தேவை, உங்களுடைய எலும்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டுன்னா ததீச்சி சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றார், அப்பா நீங்க வந்து கேட்க வந்துட்டீங்க, என்கிட்ட எலும்பு கேட்க வந்துட்டீங்க, உயிரை கேட்க வந்துட்டீங்க, என்னுடைய உடலை கேட்கறீங்க. ஒருவன் இறக்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரியுமா? அவனுடைய துன்பம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அவன் உடல்ல எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே போல இந்த உடல்ல கேட்கறீங்க, உடல் யாருக்கு சார் கொடுப்பாங்க? யாரு சார் உங்களுக்கு உடலை கொடுப்பாங்க? அது இந்த உடல் எவ்வளவு பிரியமானது ஒரு நபருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் ஒருத்தன் இந்த உடலை கொடுக்க தயாரா கிடையாது. ஒருத்தனுக்கு எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் முதல்ல தன்னுடைய உடலை தான் காப்பாத்திக்க முயற்சி பண்ணும். சோ அப்படி இருக்கும்போது
இந்த உடலை நான் பாதுகாக்கிறது என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய சந்தோஷத்தை கேட்குறீங்க, என்னுடைய உடம்பை கேட்குறீங்க. விஷ்ணுவே வந்து கேட்டாலும் இந்த உடம்பை கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பிரியமான இந்த உடலை நீங்க வந்து கேட்குறீங்களே, எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவர்கள்லாம் வந்து மறுபடியும் உத்வேகம் பண்ணி சொல்றாங்க, நீங்க ஒரு பிராமணன், அது மட்டும் இல்லாம இது ஒரு புண்ணியமான காரியம். இந்த காரியத்தினால உடலே போனாலும் சரி உங்களுடைய புகழானது 3 உலகிலையும் என்னைக்குமே இருந்துட்டே இருக்க போகுது. அதே போல நீங்க கருணை வாய்ந்தவர். சோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா இந்த உடல் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்றார். உண்மைதான். ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து சித்தி பெற்ற ஒரு ரிஷியா இருக்கார். அவர் உயிரோடு இருந்தாலும் உயிரற்ற நிலையில் இருந்தாலும் இனிமேல் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதருடைய ரொம்ப ஃபேமஸான இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜீவோவா மரோவா மா மர மா ஜீவ அப்படின்ற கதை தெரிஞ்சிருக்கும். என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முறை ஒரு சாது நடந்து போயிட்டு இருக்கா, தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாத்தையும் கூட நடந்துட்டு போயிட்டு இருக்கார். நடந்து போயிட்டு இருக்கும் போது முதல்ல ஒரு பிரம்மச்சாரியை பாக்குறார். அந்த பிரம்மச்சாரியை பார்த்த பின்னாடி ந ஜீவன அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா உயிரோட இருக்காதுன்னு சொல்லி சொல்றார். கொஞ்ச தூரம் போறார், ஒரு இளவரசனை பாக்குறார். சிரஞ்சீவி பவ அப்படின்னு சொல்லி சொல்றார், என்னைக்குமே தீர்காயுசோட இருன்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போறாரு, ஒரு சன்னியாசியை பாக்குறாரு. அங்க சன்னியாசியை பார்த்த பின்னாடி ஜீவோவா மருவவான்னு சொல்லி சொல்றார். நீ இறந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, இல்ல உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சன்னியாசி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறார். இன்னும் கொஞ்ச தூரத்துக்கு போறார், ஒரு கசாப்பு கடைக்காரனை பாக்குறார். அந்த கசாப்பு கடனை பார்த்துட்டு மா ஜீவ மா மர அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறார். என்னடா 4 பேருக்கு 4 விதமா ஆசீர்வாதம் கொடுக்குற நம்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்கள்லாம் கேட்கிறாங்க, சுவாமி நீங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல அந்த பிரம்மச்சாரியை பார்க்கும்போது ந ஜீவன் சொல்லி சொல்றார். நீ வந்து உயிரோட இருக்காதுன்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ந ஜீவ உயிரோடு இருக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா கண்டிப்பா அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கையில குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார், புலன்களை அடக்கி சேவை பண்ணிட்டு இருக்கார். அதனால அவர் கண்டிப்பா பகவானை போய் அடைய போறதுனால நீ இனிமேல் இங்க இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற எண்ணத்துல அவர் சொல்றார். ரெண்டாவது அர்த்தம் என்ன? ரெண்டாவது வந்து ஒரு இளவரசனை பாக்குறார். இளவரசனை பார்த்து தீர்காயுசோட இருன்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இவன் இளவரசனா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அடுத்த பிறவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால இருக்கும் போது சந்தோஷமா இருந்துகிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால நீ தீர்காயுஷா இருன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னான். மூன்றாவது ஒரு சன்னியாசியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து இறந்தாலும் பரவாயில்ல, இல்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொன்னேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சன்னியாசி இருக்கும் போதும் பகவான் நினைச்சிட்டு இருக்காரு, இறந்து போனாலும் பகவான நினைக்க போறாரு. அதனால அவர் இருந்தாலும் பரவாயில்ல, இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான்காவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உயிரோடு இருக்காத, இறந்தும் போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்றேன். யாரு? கசாப்பு கடைக்காரனுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கசாப்பு கடைக்காரன் உயிரோடு இருக்கும் போதும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். தினசரி பிணங்களை வெட்டி வித்துட்டு இருக்கான், ரத்தத்தை பார்த்துட்டு இருக்கான், தினமும் நாற்றத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இருக்கும் போதும் கஷ்டம்தான், இறந்து போயிட்டாலும் கஷ்டம் தான். காரணம் என்னது? இறந்து போனா கண்டிப்பா நரகத்துக்கு போக போறான். சோ அப்ப இருந்தாலும் கஷ்டம், இறந்தாலும் கஷ்டம் அப்படின்ற விஷயத்த அவனுக்கு சொல்றார். சோ அப்படி இந்த ததீச்சி அப்படின்றவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னேறியவரா இருக்கிறதுனால அவர் இறந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது, அவர் கண்டிப்பா மோட்சம் போவார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால தேவர்களாம் ததீச்சி கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய உடலை எங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய எலும்பு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே தேவர்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்றார், எனக்கு ஒன்னும் உடல் மேல பற்று இல்ல, இருந்தாலும் உங்களை சோதிச்சு பார்த்தேன், என்னுடைய உடல் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த உடம்பை விடதான் போறோம். எப்படி? இந்த உடல் அப்படிங்கிறது தற்காலிகமானது. இந்த உடலை விடுவதற்கு முன்பு இந்த உடல் யாருக்காவது உபயோகப்படுது அப்படின்னா அதற்காக இந்த உடலை உபயோகப்படுத்தணுமே தவிர நம்முடைய சொந்த சந்தோஷத்திற்காக இந்த உடலை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த உடல் அப்படிங்கிறது என்னைக்குமே நம்முடைய புகழுக்காகவோ நம்முடைய செல்வத்திற்காகவோ இந்த உடலை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனா எதுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, மற்ற உயிரினங்களுக்கு ஏதாவது நம்ம நல்ல செய்ய பண்ண முடியும் அப்படின்னா அந்த நன்மைக்காக, சமுதாய நன்மைக்காக என்ன பண்ணலாம், இந்த உடலை நாம் கொடுக்க தயாரா இருக்கணும்னு சொல்லி சொல்றார். சந்நிமித்தோ வரம் தியாகோ வினாசே நியத சதிஹி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த உடல் எப்படி அழிய போதுதான், அப்படி அழிய போகக்கூடிய இந்த உடலை நல்ல உயர்ந்த விஷயத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உடல் எப்படி அழிய போறதுதான், அழிய போற உடல் என்ன பண்ணும்? கண்டிப்பா ஆன்மீக முன்னேற்றத்திற்காக,
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்த உடலை உபயோகப்படுத்தணுமே தவிர இந்த உடலை நம்ம தவறான உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ இதுதான் கஞ்சத்தனம் சொல்லி சொல்றது. பணம் எப்படி அழிய போறது, அந்த அழிய போற பணத்தை நம்ம பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தணும், புண்ணிய காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அந்த பணமானது நமக்கு பேங்க் பேலன்ஸ் நம்முடைய புண்ணியமா கன்வெர்ட் செய்யப்படுது. இதே அந்த பணத்தை நீங்க பேங்க்லயே வச்சுட்டு இருந்துட்டு கடைசியில் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பணம் யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடும். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம எங்கேயாவது இப்ப இந்தியால இருந்து அமெரிக்கா போறோம்னா என்ன பண்ணணும், நம்முடைய ருபீஸை டாலரா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா. ருப்பியா வச்சிருந்து அங்க போய் பிரயோஜனம் கிடையாது. இங்க இருந்து ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு போறோம், ஆனா இந்தியன் மணியாவே இருக்கு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்க போய் அமெரிக்கால கொண்டு போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்துன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய மணியை கன்வெர்ட் பண்ணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதே போல் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல வந்து கிளம்ப போறோம். ஸோ கிளம்ப போறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பணத்தை, நம்முடைய செல்வத்தை, நாம் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் என்ன பண்ணும், புண்ணியமா கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம போற பாதைக்கு அதுதான் நம்மளுடைய மணியா வரப்போகுது. ஸோ அந்த கன்வர்ஷனை பத்தி அங்க பேசிட்டு இருக்கார். இந்த மனித வாழ்க்கையிலேயே ரொம்ப உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா தியாகம் அப்படிங்கிறது தான். ததீச் என்ன பண்றாரு, தன்னுடைய உடலையே தியாகம் பண்றார். ராமச்சந்திரனுடைய குணங்களை பத்தி பேசும் பொழுது ராமாயணத்துல சுகதேவ கோஸ்வாமி ராமாயணத்தை பேச ஆரம்பிக்கிறார் 9ஆவது ஸ்கந்தத்துல. பேசும் பொழுது என்ன பண்றார் அப்படின்னா அவர் பேசக்கூடிய முதல் விஷயமே தெக்த்வா சுதுஷ்டித சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மி தர்மிஷ்ட ஆரிய வச்சசா யதசாகரண்யம் அப்படின்னு தான் பேச ஆரம்பிக்கிறார். அந்த தியாகத்தை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறார். பகவான் எப்படி தியாகம் பண்ணார் அப்படின்ற விஷயம் தான் பேச ஆரம்பிக்கிறார். அதே போல நாம் மனித வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இந்த தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றார், மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எல்லாருக்கும் பக்தி விஷயத்தை பிரச்சாரம் பண்ணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய கிரகஸ்த வாழ்க்கையை தியாகம் பண்றார். ஸோ இந்த தியாகம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. தியாகமற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது மிருக வாழ்க்கைக்கு சமம் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். ஸோ இப்படியாக யார் ஒருவன் மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து தன்னுடைய துன்பமாக கருதி அதற்காக தான் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கானோ அப்படிப்பட்ட தியாக வாழ்க்கையை பத்தி நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். எந்த ஒரு மனிதன் தியாகம் பண்றானோ அந்த தியாகத்தை பத்தி எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். ஈவன் நம்ம சொல்லணும், ராமாயணம் சொல்லணும் அப்படின்னா ராமாயணத்துல பகவான் வந்து இந்த உலகத்துல 11,000 வருஷம் இருந்தார். 11,000 வருஷம் இருந்தாலும் ராமரை பத்தி நம்ம படிச்சோம். எதை பத்தி படிக்கிறோம், அவருடைய தியாகத்தை பத்தி தான் படிக்கிறோம் இல்லையா. சோ ராமராகவே இருந்தாலும் பகவானாகவே இருந்தாலும் அவருடைய தியாகம், அந்த தியாகம் அப்படின்ற குணம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தியாகத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். சோ ததீச் என்ன பண்றார், இங்க தியாகம் பண்ண தயாராயிட்டார். ஒருத்தனுக்கு எவ்வளவு பணம் இருந்தும் அவனுடைய உடல் வலிமை இருந்தும் நல்ல சமுதாயத்துல நல்ல தாக்கம் இருந்தும் இதெல்லாம் அழியக்கூடியதா இருந்தும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவர்களுடைய சேவைக்கு உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்தல அப்படின்னா அவனுடைய உடலானது கழுகுகளாலும் நரிகளாலும் மீன்களாலும் இல்ல புழுக்களாலும் அழிக்கப்படக்கூடியது, அழிக்கப்படக்கூடியது அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஸோ அதனாலதான் இந்த உடலை என்ன பண்ணும் அப்படின்னா சரியா உபயோகப்படுத்தணும், இல்லை இந்த உடலே நம்முடைய துன்பத்திற்கு காரணமா மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த உடலை கொடுக்க தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சமாதியில இருந்து அவருடைய உடலை விட்டுட்டார். விட்ட பின்னாடி அவருடைய உடலை எடுத்து அதுல இருந்து எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு, விஸ்வகர்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த விஸ்வகர்மா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எலும்புகள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வஜ்ராயத்தை உண்டுபடுத்துறார். வஜ்ராயத்தை உண்டுபடுத்திட்டு இப்ப இந்திரன் கிட்ட கொடுத்துட்டார். இந்திரன் என்ன பண்றாரு, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போறார். விருத்தராஷ்டிரனும் சண்டைக்கு வரா. பெரிய யுத்தம் நடக்குது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மகா யுத்தம் நடக்குது. அதுல முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தேவர்களை அசுரர்கள் வந்து பயங்கரமான ஆயுதங்களால தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல என்ன பண்றாங்க, மறுபடியும் தேவர்களும் அசுரர்களை பயங்கரமா என்ன பண்றாங்க அப்படின்னா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னா தேவர்கள் அடிச்ச அடியில முதல்ல என்ன பண்றாங்க, அசுரர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்களா. அசுரர்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஓடுறத பார்த்த பின்னாடி விருத்தராசுரனுக்கு பயங்கர அவமானம் ஆகி போயிடுச்சு. அதே போல கஷ்டமாவும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அசுரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய அகங்காரத்தினாலேயே அவங்க சக்தி இழந்துட்டாங்க. அசுரர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க நாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்துல அவங்க சக்தி எல்லாம் போயிடுச்சு. சோ யார் ஒருத்தனுக்கு அகங்காரம் இருக்கோ அவனோட சக்தி அவனை விட்டு தானா போயிடும். எப்படி கர்ணன் இருந்தாலும், கர்ணன் ரொம்ப சக்தி வாய்ந்த நபர் தான், ஆனா என்ன பண்றான், அவனுடைய அகங்காரத்தினால அவன் சக்தி எல்லாம் போயிடுச்சு. ஹிரண்யகசிபுவும் அப்படிதான், ராவணனும் அப்படிதான் இல்லையா. எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்த நபர்கள் தான். ஆனா எப்ப அகங்காரம் வந்ததோ, நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், நான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற அகங்காரம் வந்ததோ அந்த அகங்காரமே என்ன பண்ணிடுச்சு, அவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய சக்தி எல்லாத்தையும் எடுத்துது. அதே போல என்ன ஆகுது அப்படின்னா இங்க இந்த அசுரர்கள் எல்லாருமே ரொம்ப அகங்காரம் பிடித்தவர்களா இருந்ததுனால அவருடைய சக்திகள் எல்லாம் அவரிடம் எடுக்கப்பட்டது.
குறிப்பா அவங்க யாரும் பக்தர்களும் கிடையாது, பகவானுடைய பக்தர்களும் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, போரை விட்டுட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த விருத்ராசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லா அசுர தலைவர்களையும் கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஹே விப்ரசித்தி, ஹே நமோச்சி, ஹே புலோமா, ஹே மாயா, ஹே அனர்வனா, ஹே சம்பரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த உலகத்துல எப்படி பிறப்பு அப்படிங்கிறது உண்மையோ அதே போல இறப்பும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா உண்மையப்பா. அதனால ஒருவன் ஜெயிச்சான் அப்படின்னா இந்த உலகத்துல அரசாட்சியை ஆள போறான். ஒருத்தன் இறந்தான் அப்படின்னா வீர சொர்க்கத்தை அடைய போறான். இந்த உலகத்துல ரெண்டு விதத்துல ஒருத்தன் இறக்க முடியும். ஒன்று யோகத்தினால, இன்னொன்று சண்டையினால. இது 2 நாள் இறந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பா என்ன பண்றான், மோட்சம் அடைகிறானா இல்ல சொர்க்கத்துக்கு போய் சேர்றான். எந்த ஒரு சொர்க்கத்தை ஒரு பிராமணன் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்கள் சோம யஜ்யம் செய்து அடைகிறானோ அதே சொர்க்கத்தை ஒரு க்ஷத்திரியன் மிக எளிதாக ஒரு போரில் நின்று சண்டை போட்டு இறக்குறதுனால வீர சொர்க்கம் அடைகிறான் அப்படின்ற விஷயம் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் கிருஷ்ணரும் வந்து பகவத்கீதையில சொல்லி கொடுப்பார். அர்ஜுனா, இந்த போர் அப்படிங்கிறது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது. தர்ம யுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்புப்பா. இந்த தர்ம யுத்தம் அப்படிங்கிறது எல்லா க்ஷத்திரியருக்கும் கிடைக்கிறது கிடையாது. எந்த ஒரு சொர்க்கத்தை, எந்த ஒரு உயர்ந்த பலனை வந்து அடைவதற்காக பிராமணர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு யஜ்யம் பண்ணணும், அதே பலனை என்ன பண்ணலாம், வெறும் சண்டை போட்டே அடைஞ்சிடலாம் இல்லையா? ஏன்னா அது பிராமணனுடைய தர்மம் யஜ்யம் பண்றது, க்ஷத்திரனுடைய தர்மம் சண்டை போடுறது, வைஷ்யர்களுடைய தர்மம் கிருஷி கோரக்ஷா வாணிக்கியம் வியாபாரம் பண்றது, விவசாயம் பண்றது இல்லையா, இல்ல பசுக்களை பராமரிப்பது. இது செஞ்சாவே போதும். அவன் பிராமணனுடைய தொழிலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா? செய்யற தப்பும் கூட. சோ அதான் வர்ணாசிரம தர்மம் சொல்லிக் கொடுக்குது. வர்ணாசிரம தர்மத்தின் பிரகாரம் நம்முடைய கடமை நம்ம செஞ்சாவே போதும். மற்றவருடைய கடமை நம்ம எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டா அது தவறான பொய் விஷயத்துல முடிஞ்சிடும். இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். உனக்கு விதிக்கப்பட்ட கடமை போர் தான், நீ போர் செய். நீ ஏன் பிராமண மாதிரி இல்ல சன்னியாசி மாதிரி ஓடி போறோம்னு நினைக்கிற? அது உன்னுடைய தர்மமே கிடையாது. உன்னால அதை செய்யவும் முடியாது. அது செஞ்சா உனக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செஞ்ச அப்படின்னா நீ சந்தோஷமா இருப்ப, சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால நீ தூய்மையை அடைய முடியும். உனக்கு விதிக்கப்படாத கடமையை செஞ்ச அப்படின்னா நீ சந்தோஷமா இருக்க மாட்ட, தூய்மையை அடைய மாட்ட, சமுதாயத்துக்கும் கேடா அமையும். சோ அதே போல நமக்கு விதிக்கப்பட்ட கடமை நாம் செஞ்சா போதும். நாம் எல்லாரும் ஆர்டிபிஷியலா என்ன சொல்றது, செயற்கையாக நாம் வந்து மற்ற தர்மத்தை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு என்ன திறமை இருக்கோ, நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? நமக்கு தெரியாத, நமக்கு தேவையற்ற நம்ம தர்மத்தை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து சமைக்கிற மாதிரி, எனக்கு சமையல் அப்படிங்கிறது தெரியாது. என்ன சமைக்கிற அப்படின்ற தர்மத்தை விட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ கீர்த்தனை பண்ணுவோம், உபன்யாசம் கொடுப்போம், ஏதோ பிரச்சாரம் பண்ணுவோம், புஸ்தகம் விநியோகம் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னை கொண்டு போயிட்டு சமையல்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், சாப்பிடக்கூடிய நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா என்னுடைய சமையல்ல நிறைய மிளகா இருக்கும், நிறைய புளி இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு விதிக்கப்பட்ட தர்மம், என்னுடைய தர்மம் அப்படிங்கிறது வேற. அதை நான் செய்ய ஆரம்பிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனக்கு விதிக்கப்படாத கடமை செய்யும் போது என்ன ஆகும், நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், மற்றவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும். அதனால நான் முன்னேற்றம் அடைய போறது கிடையாது. ஸோ அதான் இங்க வந்து இங்க சொல்றாரு, ஒருவன் வந்து தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செஞ்சா போதும்பா, அதனாலே ஒருத்தன் மோட்சம் அடையலாம். ஒருத்தன் வந்து யோகம் செஞ்சுதான் அடையணும்ன்றது கிடையாது அப்படின்ற விஷயத்த இங்க விருத்தாசுரன் என்ன பண்றான், அசுரர்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லிட்டு திரும்பி தேவர்களை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கெல்லாம் மனிதர்களா? நீங்கெல்லாம் தேவர்கள் வேற பேரு வேற வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா உண்மையில அந்த அசுரர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடக்கூடிய அசுரனுடைய முதுகுல போய் நீங்க அடிக்கிறீங்களே, யார் ஒருத்தன் பயந்து ஓடனா அவன் முதுகுல போய் நீ அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களையும் திட்ட ஆரம்பிக்கிறான். திட்டிட்டு அதுக்கப்புறம் தேவர்களை சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாலுமே திறமை, சக்தி இருந்தது, ஆண்மை தன்மை இருந்தது அப்படின்னா ஏன் முன்னாடி வந்து நில்லுங்க. உங்களுக்கு யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இல்லையோ, இந்த உடலை விடணும் அப்படின்ற ஆசை இருக்கோ, என் முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கர்ஜனையோட அங்க வந்து தேவர்களை அதட்டுறான். தேவர்கள்லாம் அவனுடைய கர்ஜனையை பார்த்து பயந்துட்டாங்க, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டாங்களாம். ஏன்னா அந்த விருத்ராசுரனுடைய கோபத்தையும் அவனுடைய கர்ஜனையும் காதாலையும் கண்ணாலையும் பார்க்க முடியல, கேட்க முடியலையும். சோ அப்படிப்பட்ட அந்த விருத்ராசுரனை பார்த்த பின்னாடி எல்லாரும் கண்களை மூடிட்டு இருக்கும் போது இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கதையை வந்து தூக்கி போடுறான். தூக்கி போடும் போது விருத்தாசுரன் என்ன பண்றான், அதை பிடிச்சி லகுவா 2ஆ உடைச்சு தூக்கி போட்டான்.
தூக்கி போட என்ன பண்றான் அப்படின்னா ஐராவதம், இந்திரனுடைய யானை இருக்குல்ல ஐராவதம், அதனுடைய தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சான். இந்திரனும் கீழே வந்துட்டான், ஐராவதம் கலங்கி கீழே விழுந்துருச்சு. ஐராவதம் என்ன ஆயிடுச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரம் பின்னாடி போய் விழுந்துடும். ஸோ அப்படி விழுந்த பின்னாடி இந்திரன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப விருத்தாசுரனை கொல்வதற்கு அந்த ததீச்சினால ஏற்படுத்தப்பட்ட அந்த மறுபடியும் அந்த இதை எடுத்துக்கிட்டான், அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டான். எடுத்த பின்னாடி விருத்தாசுரன் இந்திரனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா என் முன்னாடி நிக்கிறதுக்கு? நீ எப்படிப்பட்ட துரோகி அப்படின்னா, குருவை கொண்டு இருக்க, ஒரு பிராமணனை கொண்டு இருக்க, உனக்கு உதவி செஞ்ச விஸ்வரூபனை கொண்டு இருக்கு, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என் முன்னாடி நிக்கிறதுக்கு. ஒரு சொர்க்கத்திற்காக இப்படிப்பட்ட நீச்சமான காரியத்தை, என்னுடைய தம்பியை கொல்ல முடியுமா? நீ வந்து ஒரு ஒரு கசாப்பு கடைக்காரன் கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க. உண்மையில உனக்கு இந்திரனா இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. உன்னுடைய உடல் அப்படிங்கிறது கழுகுகளாலும் இல்ல மீன்களாலும் சாப்பிடப்படட்டும். இப்படிப்பட்ட ஒரு அவமானத்துடன் இருக்கக்கூடிய உடலை மிருகம் கூட சாப்பிடலாம்னு சொல்றான். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கியே, உன்னுடைய உடம்ப மிருகம் கூட சாப்பிடாது, நெருப்பு கூட பிடிக்காது. என்ன சொல்லப்படுதுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல யாருக்காவது ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சு அவனுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த கெட்ட பேரு இந்த உலகத்துல எத்தனை வருஷம் இருக்கோ, எத்தனை காலம் இருக்கோ, அத்தனை காலம் அவன் நரகத்துல கஷ்டப்படணுமா. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஹிட்லர்ன்றவன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஹிட்லர் வந்து அவன் செஞ்ச பாபத்திற்கு இந்த உலகத்துல ஹிட்லர் பாபகரமானவன் அப்படின்ற பெயர் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் அவன் வந்து நரகத்துல கஷ்டப்படுவான்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இங்க சொல்லி திட்டுறாரு, உன்னுடைய பெயர் இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நரகத்துல கஷ்டப்படுவடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருத்தராசன் என்ன பண்றான், இந்திரனை கொல்லலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றான். திடீர்னுட்டு அவனுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது. விருத்தாசனுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது. இவன் நேரம் வீரவசனம் பேசிட்டு இருந்தான், கர்ஜிச்சிட்டு இருந்தான், இந்திரனை கொல்லலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தான். முடிவு பண்ணவனுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய கைகள் ரெண்டையும் கூப்பிட்டு சொல்றான், என்னை கொன்னுடு. அதுதானே வந்திருக்க நீ, உனக்கு அதுக்கு தானே இந்த ததீச் வந்து உனக்கு இந்த ஆயுதத்தை கொடுத்திருக்காரு, என்ன பண்ணிடு, என்னை கொன்னுடு. உண்மையில நீ என்னை கொல்றதுனால என்னுடைய பெரிய கடன் ஒண்ணு போயிடும் என்கிட்ட இருந்து. ரொம்ப நாளா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் இந்த பாரத்தை. விருத்தராசன் சொல்றான், இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரம் பக்தர்களுக்கு. ரொம்ப நாளா தூக்கி சுத்திட்டு இருக்கேன், என்னால இது முடியல. எப்படா இந்த உடம்பை தூக்கி போட்டு நான் போன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால இந்த உடம்பை கொண்டு என்ன பண்ணு, தயவு செஞ்சு என்னை தூக்கி போட்டு என்னுடைய ஆத்மாவை வந்து பகவான் கிட்ட போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை வாழணும், இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த ஆசை இருக்கு, இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும், இந்த உலகத்தை இன்னும் இந்த உலகத்துல நீ அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை இருக்கு. அதனால என்ன பண்ணு, ஏன் என்ன காத்துட்டு இருக்க, அந்த ததீச்சி கொடுத்த அந்த ஆயத்தினால என்னை கொன்னுடு சொல்லி சொல்றேன். கண்டிப்பா பகவான் அந்த வரம் கொடுத்திருக்காரு உனக்கு என்னை கொல்வதற்கு. அந்த வரத்தினால கண்டிப்பா நான் இறந்து போயிடுவேன். அதனால என்ன பண்ணு, எனக்கு முடிஞ்சா ஒரே ஒரு காரியம் பண்ணிடு, சீக்கிரமா என்னை கொன்னுடு. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, பகவான் உனக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டார், என்ன கெட்டது பண்ணிட்டார் நினைச்சிட்டு இருக்க. நீதான் முட்டாள். ஏன்னா பகவான் உன்னை ஏமாத்திட்டார், உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார், எனக்கு மோட்சம் கொடுக்க போறார். நீ கொன்னுடுவ, நீ கொண்டு சொர்க்கம் அடைஞ்சிருவ, ஆனா நான் மோட்சம் அடைஞ்சிருவேன். சோ உண்மையில பகவான் யாருக்கு இங்க நல்லது பண்ணிருக்கார், உனக்கா எனக்கா, நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். உனக்கு நல்லது பண்ற மாதிரி இருக்கு, ஆனா என்ன மாதிரி நல்லது பண்ணியிருக்காரு, உனக்கு சொர்க்கம் தான் கொடுக்குறாரு. என்ன மாதிரி பிரார்த்தனைகளா நீங்க பண்றீங்கடா, நீங்கள் என்ன மாதிரி தேவர்கள், என்ன மாதிரி மனிதர்கள். ஒருத்தனை வெறுக்கிறது, ஒருத்தன் அழியணும்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் ஒரு பிரார்த்தனையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தன் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்றது, ஒருத்தன் வந்து வீணா போயணும்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றது, கோரிக்கை வைக்கிறது. ஒருத்தன் கஷ்டப்படுறத பாக்குறதே ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா. ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைச்சா அவனுக்கு உதவி பண்றதுதான் ஒரு பக்தனுடைய இயல்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் கஷ்டப்படணும், அவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது எப்படிப்பட்ட பக்தி, என்ன மாதிரி பக்திலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறார். திட்டிட்டு அவர் சொல்றாருப்பா, அந்த விருத்ராசன் சொல்றான், என்னுடைய பூஜை ரொம்ப சிம்பிளான பூஜைப்பா, நான் இவ்வளவுலாம் பூஜை பண்ண மாட்டேன், என்னுடைய பூஜை ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜையா இருக்கும், நான் பண்ணக்கூடிய பூஜை எப்படி இருக்கும் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்துல, அதாவது 11வது அத்தியாயம் 6வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயம் நினைக்கிறேன். இந்த 11வது அத்தியாயத்துல 4 முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 4 முக்கியமான ஸ்லோகங்களை யாராவது மனப்பாடம் பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லது. இந்த 4 ஸ்லோகத்தினால விருத்ராசன் என்ன பண்றான் அப்படின்னா, மொத்த சாஸ்திர விஷயத்தை என்ன பண்றான் அப்படின்னா கொடுத்துட்றான்.
இல்ல விருத்ராசனுடைய மனசு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. 24, 25, 26, 27 இந்த 4 ஸ்லோகம் 6வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயத்துல வரக்கூடிய 24 இருந்து 27வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால விருத்ராசுரன் முக்கியமான பிரார்த்தனைகள் முன்வைக்கிறான். என்ன சொல்றா, பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னைக்குமே ஒரு பக்தனுக்கு செல்வத்தையோ சொர்க்கத்தையோ இந்த பூமியவோ கொடுக்கறது கிடையாது. இல்ல பக்தர்களும் அதை கேட்கறதும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் என்னைக்குமே பகவான் மட்டும்தான். நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் பகவானை வழிபட்டு இருக்கோம். ஆனா வழிபாடுனால உனக்கு பகவான் சொர்க்கத்தை கொடுக்க போறார், எனக்கு தண்ணியே கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட நம்ம என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வெறுப்பான ஒரு பக்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு நம்முடைய கருணை, பகவானுடைய கருணை அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசைகளை எப்ப பகவான் குறுக்கிடுறாரோ அதான் பகவான் நமக்கு செய்யக்கூடிய கருணை அப்படின்னு சொல்றான். சோ அப்படிப்பட்ட கருணையை நான் பெற்றுட்டேன், ஆனா உனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். 4 ஸ்லோகங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அகம் ஹரே தவ பாதைக மூல தாசான தாசோ பவிதாஸ்மி பூயஹ மனஸ்மரதேஷு புனர்குணாம்ஸ்தே கிரஹீதவா கர்ம கரோது காயஹ அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் தன்னுடைய மனசாலையும் தன்னுடைய உடலாலையும் தன்னுடைய வார்த்தையினாலையும் தன்னுடைய செயலாலையும் என்ன பண்ணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு என்னைக்குமே பகவானுக்கு சேவகனா இருக்கும்னு சொல்றாரு. சோ ஆசுபதிஹி அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாருங்க. ஆசுபதேஹே அப்படின்னு வார்த்தை, ஆசுபதேஹே அப்படின்னா கோபியர்களின் நாதா அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றான் அப்படின்னா, கோபியர்களுடைய நாதன் அப்படின்னா பகவான் வந்து விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன பண்றான், இங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இங்க சொல்றாரு, வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த விருத்ராசுரன் அசுரனை போல இருக்கான். ஆனா உள்ள எப்படி இருக்கு, கோபி பாவம் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. வெளியில பாக்குறது ரொம்ப முரடர்களா இருப்பாங்க, ரொம்ப அசுரர்களை போல ரொம்ப போக்கிரி மாதிரி இருப்பாங்க. பட் உள்ள அவங்களுக்கு பக்தி இருக்கும். ஆனா வெளியில ஒரு சிலர் வந்து பக்தி இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ரொம்ப பணிவா இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ள பக்தி இருக்காது. சோ அப்படி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இந்த போல விருத்ராசுரனை போல. சொல்றாரு, என்னுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா, இந்த பிராணனை பகவான் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த பிராணனே பகவானுக்கு சொந்தமானது. சோ பகவான் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு என்னுடைய பிராணனை எடுத்துட்டு போட்டுமே, நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய பிராணனை இந்திரன் எடுக்க முடியாது, ததீச்சியினுடைய அஸ்திரம் எடுக்க முடியாது. யார் எடுக்க முடியும் அப்படின்னா பகவான் மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால என்னுடைய பிராணனை பிராண வல்லபான்னு சொல்லி கூப்பிடுறாரு, பிராணநாதான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆசுபதேஹே அப்படின்னா பிராணநாதா அப்படின்னு அர்த்தம். சோ அதனால என்னுடைய பிராணனை பகவான் எடுக்கிறதுனா எடுத்துக்கட்டும் சொல்லி சொல்றேன். அதே போல அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் கூட. நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சர்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்தேர புனர்பவம் வ சமஞ்சசத்வா விரஹாய காங்ஷே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உண்மையில இந்திரலோகம் தேவையில்லை, துருலோகம் தேவையில்லை, எனக்கு சுதல் லோகம் பலி மகாராஜ் என்று கூடிய சுதல் லோகம் தேவையில்லை, பிரம்ம பாரமேஷ்டம் அப்படின்னா பிரம்ம பதவி தேவையில்லை, எனக்கு யோக சித்திகள் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டிய எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு மோட்சம் கூட தேவையில்லை. அப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்னென்ன சொல்றது, எப்படி நான் உனக்கு சொல்லி உனக்கு விளக்க முடியும்? சொல்றாரு, சமஞ்சசத்வா விரஹாய காங்ஷேன்னு சொல்லி சொல்றாரு. விரக தாபம், என்னுடைய விரக தாபம் இருக்கு இல்லையா, இந்த விரக தாபத்தை உங்ககிட்ட எப்படி நான் சொல்லி அழுகிறது? ஒருத்தனுக்கு வரக்கூடிய விரக தாபத்தை யார்கிட்ட சொல்லி அழுக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தனுக்கு விஷம் கடிச்சிருச்சு அப்படின்னா, தேல் கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த தேல் கடிச்ச வலி அப்படிங்கிறது யார்கிட்ட போய் நீங்க சொல்ல முடியும்? எப்படி அவங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? அந்த தேல் கடி எவ்வளவு வலிக்குமோ அது போல எனக்கு விரக தாபம் இருக்கு இல்லையா, அந்த விரக தாபம் அப்படிங்கிறது வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. யார்கிட்ட இருந்து விரக தாபம்? கிருஷ்ணர் கிட்ட இருந்து. சோ என்ன பண்றான் அப்படின்னா, இங்க பகவான் இந்த விருத்ராசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, கோபியர்கள் எப்படி கிருஷ்ணர் கிட்ட இருந்து விரகதாபத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த விரகதாபத்தை தானும் அனுபவிப்பதா சொல்லி சொல்றான். எந்த இடத்துல? போர்க்களத்துல இந்திரனோட போர் செஞ்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த விருத்ராசுரன் சொல்றான், எனக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த உறவு முறையை பிரிந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், விரகாய காங்ஷன்னு சொல்லி சொல்றான். அந்த விரகதாபத்துல
நான் துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். எப்படிப்பட்ட விரக தாபம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான். ரொம்ப அழகா 3 விதமான விஷயத்த சொல்றான். அஜாத பக்ஷைவ மாத்தரம் கஹ ஸ்தயம் யதா வத்ஸா வத்ஸதராஹ க்ஷுத அர்த்தாஹ சுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ விசுதாம் விசன்ன மனோரவிந்தாக்ஷதிருக்ஷதே த்வாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா சொல்றான். ஒன்று, எப்படி ஒரு தன்னுடைய குஞ்சு பறவைகள் வந்து தன்னுடைய அம்மா பறவைக்காக காத்துட்டு இருக்கும், எப்படி ஒரு கன்று குட்டி தன்னுடைய பசுமாட்டு கிட்ட போய் குடிக்க ஓடுதோ, எப்படி ஒரு காதலி காதலனுக்காக ஏங்கிட்டு இருக்காளோ அது போல நான் பகவானுக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த 3 விதமான உதாரணங்கள் 3 விதமான விஷயங்களை காட்டுது. ஒன்று, குஞ்சுகள் தன்னுடைய இதுல படுத்துட்டு இருக்கு, கூட்டுல படுத்துட்டு இருக்கு. அந்த குஞ்சுகளுக்கு பறந்து போக முடியாது. தான் பறந்து போகணும்னு நினைச்சால் கூட பறந்து போக முடியாது. ஏன்னா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது, பறக்க சக்தியும் கிடையாது. 2வது என்ன அப்படின்னா, கன்றுக்குட்டி பசுமாடு அங்கதான் கட்டியிருப்பாங்க, கன்றுக்குட்டி கட்டி வச்சிருப்பாங்க. கன்றுக்குட்டிக்கு அம்மா இருக்கிறது தெரியும், ஆனாலும் பிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, இது என்னுடைய கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்காங்க. உண்மையில அந்த கண்ணுக்குட்டி அந்த பசுமாடுக்கு சொந்தமானது. ஆனா அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓனர் என்ன பண்ணிருக்காங்க, ஏன் கண்ணுக்குட்டின்னு சொல்லி கட்டி வச்சிருக்காங்க, இறுக்கி கட்டி வச்சுட்டான். அது போல நாம எல்லாம் கண்ணுக்குட்டி மாதிரி, நமக்கும் பகவானுக்கு தான் சொந்தம். ஆனா இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, நம்ம எல்லாரும் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம குடும்பத்தார்கள்லாம் இவன் என் பையன், என் கணவன், என்னுடைய தங்கை, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு குடும்ப உறவுகள் அப்படின்ற பந்தத்தினால நம்மளை கட்டி வச்சிருக்காங்க. உண்மையில் நாம எல்லாருமே பகவானுக்கு சொந்தமானவர்கள் தான், பகவானோட சேர்ந்து இருக்க வேண்டியது தான். சோ இங்க என்ன ஆகுது, நமக்கு பகவான் தெரிஞ்சிருந்தும் பகவான் அடையணும்ன்ற ஆசை இருந்தும் அந்த பந்தத்தினால பகவான் அடைய முடியல. இதனால வரக்கூடிய விரகதாபம். 3வது விரகதாபம் என்ன அப்படின்னா, காதலியை பிரிந்த காதலன். அந்த காதலிக்கு காதலன் எங்க இருக்கான்னு தெரியும், போகிறதுக்கும் சக்தி இருக்கு, ஆனா போக மாட்டான். எதுக்காக அப்படின்னா, காதலன் வந்து தன்னை அடையிற வரைக்கும் தான் இங்க வந்து விரதத்தோடு இருப்பா, காதலன் வந்து தன்னை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சீதாதேவி ராமருக்காக காத்துட்டு இருந்தாலும். சோ அப்படி இங்க வந்து 3 விதமா சொல்றாங்க. ஒன்று, நாம் பகவானுக்காக காத்துட்டு இருக்கிறது. 2வது, பந்தத்தை உடைத்து கொண்டு பகவான் கிட்ட போக முயற்சி பண்றது. 3வது, பகவானாக நம்மை வந்து உத்தாரணம் பண்றது. இப்படியாக நான் 3 விதத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய விரக தாபம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. கடைசியில் இங்க என்ன பண்றாரு, காதலன் காதலி அப்படின்ற உதாரணம் கொடுக்கிறார். இது மறுபடியும் கோபி பாவத்தை காட்டுது. சோ இப்படியாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பகவான் கிட்ட அதாவது பிரார்த்தனை பண்றார், தன்னுடைய விரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. சொல்லி முடிச்சு சொல்றார், எனக்கு இந்த உலகத்துல எது மேலேயும் ஆசை கிடையாது. என்னுடைய குழந்தைகள் மேலேயோ, என்னுடைய உடம்பு மேலேயோ, என்னுடைய ராஜ்யத்து மேலேயோ எனக்கு ஆசை கிடையாது. உண்மையில என்னை வந்து எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு தகுதி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு மோட்சம் கூட கொடுக்காதீங்க, எனக்கு உங்களுடைய பக்தனுடைய சங்கத்தை மட்டும் கொடுங்க சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றார். ஸோ கடைசியில அவர் பிரார்த்தனை பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பக்த சங்கம் இருந்தா போதும், அந்த பக்த சங்கத்தில் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், சந்தோஷமா இருப்பேன், எனக்கு வேற எதுவும் எனக்கு எந்த வரவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அந்த விருத்தராசுரன் கடைசியில் இந்த 4 ஸ்லோகத்தினால தன்னுடைய இதயத்தை வந்து வெளிப்படுத்துறார். ஸோ இப்படி வெளிப்படுத்துற பின்னாடி பார்த்துட்டே இருக்கான், அந்த இந்திரன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான், ஒரு அசுரனா இருந்து இப்படிப்பட்ட பக்தனா இருக்கானே, அவருடைய மனசுல இவ்வளவு பக்தி விஷயம் நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மயங்கி போயிட்டான். இந்த விருத்ராசனுடைய பேச்சை பார்த்து மயங்கி போயிட்டான். மயங்கின விருத்ராசன் சொல்றான், நீ வந்து இந்த 4 ஸ்லோகத்தெல்லாம் கேட்டு நான் பக்தன் முடிவு பண்ணிடாத, நான் அசுரன் தான், என்னை வந்து அடிக்கவான்னு சொல்லிட்டு என்ன பண்றான் விருத்ராசன் வாயை திறந்துட்டு வரான். இந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய வஜ்ராயத்தினால 2 கையை வெட்டிட்டான். 2 கையை வெட்டின பின்னாடி என்ன பண்றான் அப்படின்னா, விருத்ராசனன் மறுபடியும் வந்து மடியேலும் மேல விழ வரான். ஒரு அடி அடிச்சான். என்ன பண்றான் அப்படின்னா, அடிச்ச பின்னாடி அந்த இந்திரனுடைய கையில அந்த வஜ்ராயுதம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த வஜ்ராயத்தை எடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். அந்த வெக்கப்படுற இந்திரனை பார்த்து மறுபடியும் என்ன பண்றான், விருத்ராசுரன் பேச ஆரம்பிக்கிறான். அப்பா, இந்த உலகத்துல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜமா இருக்கக்கூடியது. பகவான் பார்த்து யாருக்கும் வெற்றியும் கொடுக்கலாம், தோல்வியும் கொடுக்கலாம். அதை கண்டு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, எடுத்து சண்டை போடு. என்னமோ ஒரு சின்ன ஆயுதம் கீழே வந்ததுக்கு நீ வெக்கப்படுற, இங்க பாரு என்ன பாரு, நான் எப்படி தைரியமா இருக்கேன், என் 2 கையுமே போயிடுச்சு, என் 2 கையும் போனாலும் என்ன பண்றான், இன்னும் என்னோட தைரியத்தை இழக்கவே இல்லை, நான் சண்டை போட தயாரா இருக்கேன், நீ சண்டை போடு, என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னு இந்த விருத்ராசுரன் மறுபடியும் வந்து என்ன பண்றான், இங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறான். அதாவது இந்திரனுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்கு, இந்திரனுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன பண்றான், விருத்தாசுரனை நிறைய சரித்திரத்தெல்லாம் சொல்றான், ஆத்ம ஞானத்தை கொடுக்குறான். சண்டை போடு பாணி, சண்டை போட்டு என்ன பண்ணு, என்ன எப்படியாவது கொன்னுடு அப்படின்னு சொல்றான்.
சொன்ன பின்னாடி இந்திரன் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு விருத்ராசுரனை புகழ்ந்து பேசுறான. விருத்ராசுரனை இந்திரன் மட்டும் கிடையாது, அங்க இருந்து தேவர்களும் புகழ்ந்து பேசுறாங்க, அசுரர்களும் புகழ்ந்து பேசுறாங்க. சோ இப்படியாக விருத்ராசுரனை கடைசியாக கொல்வதற்கு வெக்கப்பட்டு கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா கடைசியா கொன்னு முடிச்சான் அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறார். சோ இப்படி இந்த விருத்தராசனுடைய சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுல உண்மையாலுமே பகவான் யாருக்கு நல்லது பண்ணார் அப்படின்னா இந்திரனுக்கா விருத்ராசுரனா அப்படின்னு பார்த்தா விருத்ராசுரன் தான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணார், பகவான் தன்னையே கொடுத்தார். பலி மகாராஜோட சரித்திரத்தில் இதுதான் பாக்குறோம். பலி மகாராஜன் கிட்ட வந்து என்ன பண்றார் அப்படின்னா பகவான் எல்லாத்தையும் பிடுங்கின மாதிரி தெரியும். பட் உண்மையில எல்லாத்தையும் பிடுங்கினாரா அப்படின்னா பிடுங்கினார். எதை பிடுங்கினார் அப்படின்னா அவனுடைய புண்ணியத்தினால சேர்த்த பொருள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். இதுதான் பக்தன் கிட்ட பகவான் பண்றார். சோ பகவான் என்ன பண்றார், நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எடுக்கிறார். அது புண்ணியத்தையும் எடுக்கிறார், பாபத்தையும் எடுக்கிறார். பாபத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களால் எடுக்கிறார். புண்ணிய கர்மத்தை என்ன பண்ற, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற செல்வாக்கள் என்ன பண்ற, நம்ம கிட்ட எடுக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நம்முடைய புண்ணியத்தினால சேர்த்தது. நம்ம கர்ம வினையை அனுபவிக்கணும் அப்படின்னு பகவானுக்கு இஷ்டம் கிடையாது. சோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்ப அந்த கர்மம் முடிஞ்சு போயிடுச்சோ அப்புறம் என்ன பண்றாரு, பகவான் தன்னுடைய பக்தியினால கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்னைக்குமே அழியாதது. எப்படி பிரபுபாதர் கொடுத்தாரோ, பிரபுபாதருக்கு என்ன பண்ணார், முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டார். அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டார். காரணம் என்னது, அதெல்லாம் அவருடைய கர்மத்தினால சேர்த்தது, அவருடைய குடும்பம், அவருடைய வியாபாரம் எல்லாமே. அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அது பக்தியினால கொடுத்தது இல்லையா. பக்தி செல்வம் என்னைக்கும் அழியாது. பௌதிக செல்வம், கர்மத்தினால ஏற்படக்கூடிய செல்வம் என்னைக்கும் அழியக்கூடியது. பக்தியினால வரக்கூடிய செல்வம் என்னைக்கும் அழியாதது. இதுதான் பகவான் அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றார். சோ அப்படி இந்த விருத்ராசுரனுக்கு நல்ல ஆயுசோ ஐஸ்வர்யமா கொடுக்கல, தன்னையே கொடுத்தார் அப்படின்ற விஷயம் தான் பாக்குறோம். சோ அது போல நாமும் எப்படி வந்து இந்த உலகத்துல தியாக மனப்பான்மையோட இருக்கணும், எதற்கும் தயாரா இருக்கணும். அதே போல பகவான் கிட்ட இந்த விரகதாபத்தோட இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், இந்த விருத்ராசுரன் அப்படின்ற இந்த அசுரனுடைய சரித்திரத்துல இருந்து கத்துக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, நான் இங்க நிறுத்திக்கிறேன். 8:30 மணி ஆயிடுச்சு. இப்ப நான் பேசின விஷயத்துல இருந்து யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா கேட்கலாம். ஓகே பிரபு, நீங்க சொன்னீங்க 11.6.20 அந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லுங்க பிரபு. 11:6 இல்ல 6:11 6:11 6:11 23 to 27ங்களா பிரபு? 24 to 27 24 to 27. தேங்க்யூ பிரபு. நீங்க முன்னாடி இந்த விருத்ராசுரவை தான் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. நான் பேசுற விஷயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஏன்னா தெரிஞ்ச கதையும் தெரியாத தத்துவங்கள் தானே இன்னைக்கு தலைப்பு. அதனால பேசுற விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா எப்படியும் பாகவதம் கேட்கறது புண்ணியமான விஷயம் தான். நான் நினைச்சிட்டு இருந்தேன் பகவத்கீதையில இருந்து பேசலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பகவத்கீதையில இருந்து செகண்ட் சாப்டர் எடுத்து கீதா சாஸ்திரி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இப்ப பகவத்கீதை சம்மரி கிளாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சண்டே மார்னிங் 8 to 9:30. பாகவதம் சொல்லிட்டு ரஜவாசி பிரபு சொன்னார், அதனால பாகவதம் பேசலாம்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்தேன். சித்திரகேதனுடைய தொடர்ச்சியா இருக்கட்டும் சொல்லிட்டு பேசுறேன். ஓகே, யாருக்கும் எந்த கொஸ்டின் இல்லை அப்படின்னா நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவத்